சார் கடந்த மாதம் இஸ்ரேலுக்கும் காசாக்கும் இடையில் அந்த சீஸ் ஃபயர் அப்படின்றது வந்து அமெரிக்கா மூலமாக அமலாக இருந்தது. பட் அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட சீஸ் ஃபயர் வயலேஷன் வந்து இஸ்ரேல் செஞ்சிருக்கிறதா வந்து காசா வந்து குற்றம் சாட்டுறாங்க. இப்போ தற்பொழுது இந்த இஸ்ரேல் மற்றும் காசா இடையிலான இந்த போர் அப்படின்றது வந்து எப்படி இருக்கு? லேட்டஸ்ட் அப்டேட் என்னவா இருக்கு சார்? இப்போ வந்து எப்படின்னா சீஸ்ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் வந்து நெதன்யாகு வந்து அதை அப்படியே கடைப்பிடிச்சாருன்னா அவர் மனிதர்கள் மாணிக்கம். அப்பேற்பட்ட ஆள் இல்லை அவர். ஓகே, அதனால் அவர் வந்து அதை மீறதுங்கிறது சகஜம். அவர் மீறி போனால் உடனே வந்து அவர் ட்ரம்ப்பு என்ன இப்படி போச்சு அப்படின்னு உடனே அவங்க சாங்ஷன் பண்ண போகிறாரா, நிறுத்த போகிறாரா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்ப்பா இப்படி பண்ண, இல்லை நாங்கள் அடிக்க போகிறேன், சரி ஓகே அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் அவங்க. அதனால் இந்த சீஸ்ஃபயருங்கிறது இஸ்ரேலுக்கு தேவைப்பட்ட சீஸ்ஃபயர். அதே மாதிரி இங்கே வந்து அங்கே மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சாவுக்கு கொஞ்சம் கேப் விட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு 150 பேருக்கு மேலே ஆல்ரெடி இவங்க அங்கங்கே குண்டை போட்டு இன்னும் போட்டு சாகடிச்சிட்டாங்க.